தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கான விஷயம் அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில வந்து 20 லெசன் இருக்கு அப்படின்னா 20 லெசனுக்கும் மெயினான இம்பார்ட்டன்ட் ரோல் என்னன்னு பார்க்கும்போது அந்த பீரியாடிக் டேபிள் தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அந்த பீரியாடிக் டேபிள் தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பீரியாடிக் டேபிள் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் அப்படின்ற 4 பிளாக் மட்டும்தான் இருக்கு. ஸோ 4 பிளாக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரி என்ன பண்ணும், நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப கெமிஸ்ட்ரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு இந்த பீரியாடிக் டேபிள் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கு. ஸோ பீரியாடிக் டேபிளை வந்து நம்ம எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 20 லெசனை வந்து அந்த பீரியாடிக் டேபிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பீரியாடிக் டேபிள்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா, அதை தான் என்ன பண்றாங்கன்னா, அது எப்படி நம்மளுக்கு கன்வே பண்றாங்கன்னா லெசன் வைஸ் கன்வே பண்றாங்க. ஓகேங்களா? லெசன் வைஸ் என்ன பண்றாங்க, கன்வே பண்றாங்க. அதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 லெசன்ஸ் வந்து நீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த 20 லெசன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம் பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அதில் நம்ம என்ன பர்பஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, சார் இண்டிவிஜுவலா நம்ம பார்த்துருப்போம், சின்ன கிளாஸ் சொல்லியிருப்பாங்க, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஆட்டம் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் மாலிகூல்ஸ், ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? ஆட்டம் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் நம்ம பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஆட்டம் அப்படின்ற டேர்மை வந்து ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, டால்டன் தானே பண்றாரு, அந்த டேர்மை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஆட்டம்னா என்ன இருக்கும், ஒரு ஸ்பியர் ஷேப்ல இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, யார் கொடுக்குறாங்க அப்படின்னா டால்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த டால்டன் அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஆட்டம்ல வந்து ஆட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, ஆட்டம் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? இங்க நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க, இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு கெமிஸ்ட்ரி அப்படின்ற பண்றாங்க, ஹிஸ்டரி ஆஃப் கெமிஸ்ட்ரின்றது என்ன பண்ணிருக்காங்க நம்ம கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஜ் தானே சார், நெக்ஸ்ட் பேஜ் தானே சார், ஹிஸ்டரி ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்டரி ஆஃப் கெமிஸ்ட்ரின்றது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரின்ற டேர்ம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்கமின்னு சொல்லுவாங்க. நிறைய நீங்க இன்ட்ரெஸ்டிங்க பாத்தீங்க அப்படின்னா அல்கமின்னு கொடுத்துருப்பாங்க. அதான் என்ன பண்ணணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை சுத்தி இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே ஸ்டோன்ஸா பார்த்தாங்க, ஆனா அது ஸ்டோன்ஸ் இல்ல, அது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அப்படின்ற யூரோப்பியன் கண்ட்ரியில் தானே பண்ணாங்க, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லுங்க சார். ஓகே, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் கெமிஸ்ட்ரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்கெமிக்கல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அல்கெமிக்கல் ட்ரெடிஷன் அப்படின்னா, இப்ப நம்ம ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில வந்து நிறைய என்ன பண்ணிருக்காங்க, ரசாயனம் தான் சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுவாங்க, ரசாயனம். நம்ம தமிழ்லயும் அப்படியே ரசாயனம் தான் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவோம், இந்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரசாயன் அப்படின்னு தான் என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இந்த நாலேஜ் நம்ம கெமிஸ்ட்ரி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராசஸும் கெமிக்கல் ப்ராசஸ் எப்படி அப்ரோச் பண்றாங்க, அந்த டெக்னிக் என்ன, ஓகேங்களா, அப்படின்றதான் என்ன பண்றாங்க இந்த இந்தியனுடைய ட்ரெடிஷனா இருக்கு. இப்ப இந்தியனுடைய ட்ரெடிஷன் என்ன சார் ஆச்சு அப்படின்னா, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுல்லா டெக்னாலஜி ஆயிடுச்சு, ஃபுல்லாவே ஃபேஷன் டெக்னாலஜிக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தா கூட அதுல இனிக்குவான ஏதோ ஒரு விஷயம் இருக்கா, ஒரு அட்ராக்டிவ் லுக் இருக்கா, அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கு, நம்ம ட்ரெடிஷனலா பாக்குற அளவுக்கு கெமிஸ்ட்ரின்றது அட்வான்டேஜ் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சார். ஓகே, இதுல வந்து பார்த்தா அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் கெமிஸ்ட்ரியில வந்து கெமிஸ்ட்ரி இன்வால்வ்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னா, மெட்டலை ஒரு சிஸ்டத்துல இருந்து என்ன பண்ணும், தனியா செப்பரேட் பண்ணும். இங்க எல்லாமே பியூர் காம்பவுண்டா இருக்காது, பியூர் மெட்டலா எந்த ஒரு மெட்டீரியல் என்ன பண்ண இருக்காது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேற ஒரு காம்பவுண்ட கம்போஸ்டா என்ன பண்ணணும், காம்பவுண்ட மிக்ஸ் ஆயிருக்கும், அந்த மிக்ஸ் ஆனதுல இருந்து மெட்டலை நம்ம செப்பரேட் பண்ற ப்ராசஸ் வந்து மெட்டலர்ஜிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாலேஜ் ஆஃப் டைஸ், டைஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எல்லாமே என்ன பண்ணும்,
பெயிண்ட், ஓகேங்களா, டைன்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய விதமான பெயிண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக்கப் கிட் கூட என்ன பண்ணோம் டை தான். ஸோ பெயிண்ட்டும் டை தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மெடிசன், ஏஷியன் மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலிகை பொருளை என்ன பண்ணாங்க நமக்கு, இப்போ நம்ம சில சொல்லுவாங்க நாட்டு வைத்தியம் சொல்லுவாங்க. அப்போ நாட்டு வைத்தியன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்க ஒவ்வொரு பிளான்ட்டும் வந்து பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு கெமிக்கல் என்ன பண்ணும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மினிமம் குவான்டிட்டியில ஸ்மால் குவான்டிட்டியில் நம்ம என்ன பண்ணோம் டெரைவ் பண்ணுன்றதான் ஏஷியன் மெடிசன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் என்ன பண்ணிருக்கு நம்மளுக்கு என்னென்ன எதுல இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சார். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி எங்க நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னா ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரெயின் வந்து நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய லக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பிரெயின் ஃபங்க்ஷனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. அப்புறம் லைஃப் சேவிங் மெடிசன் வந்து அதுல பர்டிகுலர்லி என்ன சார் அப்படின்னா சிஸ்பிளாட்டின் வந்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் நம்ம சொல்லிக்கலாம். சிஸ்பிளாட்டின் அப்படின்ற சொல்றாங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அக்ரிகல்ச்சர்ல என்ன சார் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஒரு வாட்டி நீங்க பயிர் வச்சுட்டீங்க அப்படின்னா கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பயிர் என்ன பண்ண முடியாது, நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த நிலத்துல என்ன வராது அப்படின்னா பயிர் வளராது. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்க நம்ம என்ன யூஸ் பண்றோம், மேக்கிங் ஃபெர்டிலைசர் கெமிக்கல் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த பயிரிட ஒரே இடத்துல நீங்க மறுபடியும் வச்சுட்டே இருக்கலாம். அதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இப்போதான் லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நேச்சர் ஆஃப் என்ன பண்ணோம் மேட்டர். அப்ப நேச்சர் ஆஃப் மேட்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிசிக்கல் ஸ்டேட் கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர். இதுதான் நம்ம லெசனுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை அப்படியே தள்ளுங்க சார் கொஞ்சம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, மேட்டர்ஸ்னா என்ன சார் அப்படின்னா நம்ம இங்க ஸ்லைட் போட்டிருக்காங்க பாருங்க. கிளியர் எல்லாமே நம்மளுக்கு புரியுற ஆங்கிள் கிளியரா இருக்கு. என்ன சார் அப்படின்னா மேட்டர்ஸ் பார்க்கும்போது இஸ் டிஃபைன் as the anything occupy space. எதெல்லாம் என்ன பண்ணும் ஒரு பொருள் வந்து எந்த இடத்துல ஆக்குபை ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஆக்குபை பண்ணலாம். அப்ப ஆக்குபை பண்ணும்போது அதை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணும் மாஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி நம்ம ஃபீல் பண்ணலாம், ஒன்னு நம்ம கண்ணால பார்த்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மெட்டீரியல் வந்து 1 kg வரும், 2 kg வரும், 3 kg வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அவர் சென்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தொட்டு பார்த்து என்ன பண்ணிக்கலாம் ஃபீல் பண்ணிக்கலாம் 1 kg வருதா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃபுட்பால் பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா கேஸ் ஃபில்அப் பண்ணிருக்காங்க, ஹேர் ஃபில்அப் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணிருக்கு ஃபுட்பால்ல உள்ள கேஸ் இல்லை அப்படின்னா அது ஸ்ட்ரென்த்தா இருக்காது. அதே மாதிரி கேஜி வெயிட்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 1 kgன்றது என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து காத்துல என்ன பண்ணிருக்கு நம்ம மூவிங் ஹேர் இன் விண்ட். இது எல்லாமே சொல்றாங்க மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லைட் சார். அப்ப டெம்பரேச்சர் என்ன சொன்னோம் அப்படின்னா நாட் ஏ மேட்டர். டெம்பரேச்சர்ன்றது நம்ம கண்ணாலே பார்க்க முடியாத ஒரு மெட்டீரியல் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. அதை நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்லி ஃபீல் தான் பண்ண முடியும். அது எவ்வளவு இருக்குன்றது மெஷர் பண்ணிக்கலாம். ஆனா நாட் ஆக்குபை ஸ்பேஸ் என்ன பண்ணது அது ஆக்குபை பண்ணாது. நோ மாஸ். டெம்பரேச்சருக்கு என்ன கிடையாது அப்படின்னா நோ மாஸ், நாட் ஆக்குபை ஸ்பேஸ், ஒன்லி ஃபீல் அண்ட் மெஷர் மட்டும் தான் பண்ண முடியும் டெம்பரேச்சரை. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு சொல்றாங்க. பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னா ஆக்சுவலி வந்து இந்த எர்த்தே எப்படி மேட் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தான். ஒன்னு சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னு 3 கான்செப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட் அப்படின்னா ஓகே, இங்க சாலிட் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஃபைன் வால்யூம், டிஃபைன் ஷேப். சாலிட் ஸ்டேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஃபைன் வால்யூம், டிஃபைன் ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. லிக்விட் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சார் டிஃபைன் வால்யூம் டிஃபைன் ஷேப் அப்படின்னா மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் கம் க்ளோஸ்டா இருக்கு. ஓகேங்களா. லிக்விட்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் மூவிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா டிஃபைன் வால்யூம் நீங்க எதுல ஆட் பண்றீங்களோ 1 லிட்டர்னா 1 லிட்டர் வரும். ஆனா அதுக்கு என்ன பண்ணும் எனக்கு ஷேப்லாம் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது. கேசஸ்க்கு என்ன இருக்காது அப்படின்னா நோ டிஃபைன் ஷேப், நோ டிஃபைன் வால்யூம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தா அப்படின்னா பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
மூவ் நெக்ஸ்ட் மூவ் சார். ஓகே, இது வந்து எல்லாமே என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஷார்ட்கட்ல கொடுத்துருக்க ஒரு சிம்பிளஸ்ட் பாயிண்ட். சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஓகேங்களா? இப்போ வால்யூம் சாலிட் ஸ்டேட்ல டிஃபைன் வால்யூம். ஓகேங்களா? டிஃபைன் வால்யூமா இருக்கும் லிக்விட்ல. ஆனா கேஸ்ல என்ன பண்ணது, டிஃபைன் வால்யூமா இருக்காது. ஷேப் பாத்தீங்க அப்படின்னா டிஃபைனா இருக்கும், இன்டிஃபைனா இருக்கும். எதுல இருக்க சொல்றாங்க, கேஸ்ல வந்து இன்டிஃபைன். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னா சாலிட்ல வெரி ஹையா இருக்கும், லிக்விட்ல என்ன பண்ணும் மாடரேட்டா இருக்கு, கேஸ்ல என்ன பண்ணுது நெக்லிஜிபிள். அதுனா சார் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு மாலிகுல்ஸ் இன்னொரு மாலிகுல்ஸ் என்ன பண்றது, மெர்ஜ் ஆகுறது. அதுல எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா சாலிட் ஸ்டேட் என்ன பண்ணும் பக்கத்து பக்கத்துல இருக்கும் இல்லையா, அப்ப மெர்ஜ் அதிகமா இருக்கும். லிக்விட் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே இருக்கும், அப்ப மாடரேட்டா இருக்கும். கேஸ்ன்றது என்ன பண்ணும் ஒவ்வொரு மாலிகுலா தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டே இருக்கும், அப்ப நெக்லிஜிபிள் சொல்லிக்கலாம். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுவும் ரெண்டே தான். இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ். ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல என்ன பண்ணும் எல்லாமே பக்கத்து பக்கத்துல நியரஸ்டா இருக்கும், அப்ப வெரி ஸ்மால். லிக்விட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி என்ன பண்ணும் கொஞ்சம் கிரேட்டரா இருக்கும். ஆனா கேஸ் பாத்தீங்கன்னா அது மாலிகூல்ஸ் எட்டே இருக்கிறதுனால பண்ணும் வெரி லார்ஜா இருக்கும்னு சொல்றாங்க. கம்ப்ரசிபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட்ல நோ கம்ப்ரஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஒரு பெஞ்ச் இருக்கா வந்து அப்படின்னா அந்த பெஞ்சை மறுபடியும் என்ன பண்ண முடியாது, நீங்க கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனா லிக்விட் என்ன பண்ணிக்கலாம், லிக்விடும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க, அது ஸ்லைட்லி கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஆனா கேஸ்ன்றது வந்து பார்த்தா பண்ணலாம் நல்லாவே கம்ப்ரஸ் பண்ண முடியும், வெரி ஹை. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஹீட். சாலிட் ஸ்டேட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெரி லிட்டில், பொறுமையா தானே பண்ணும், எனக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகும் ஹீட் பண்ணீங்கன்னா. லிக்விட் என்ன பண்ணிருக்கேன் வெரி லிட்டில் கொடுத்துருக்கான், ஸோ லிட்டில் என்ன பண்ணிக்கலாம் லைட்டா எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும். கேஸ் என்ன பண்ணும் நல்லாவே எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஹீட் பண்ணவே உடனே என்ன பண்ணும் கேஸ் எவாபரேட் ஆயிடும். ரிஜிடிட்டி அப்படின்னா டைட்னஸ், ஹைலி ரிஜிட்டா இருக்கும், அது சாலிட் ஸ்டேட். இது நாட் ரிஜிட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட்னா வந்து லிக்விட் ஐட்டம். ஸோ லிக்விட் ஐட்டம் வந்து என்ன பண்ணது, சாலிட் வந்து ஒரு கல் தூக்கி போட்டீங்கன்னா அந்த கல் என்ன பண்ணும் அப்படியே உருண்டு ஓடுமா, அதுவா ஓடுமான்னா ஓடாது. ஏன்னா என்ன இருக்காது, ஃப்ளூயிட் இருக்காது. ஆனா லிக்விடும் கேஸ் என்ன பண்ணும் ஃப்ளூயிடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதை வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் லிக்விட் கேஸ். நெக்ஸ்ட் சார். ரெண்டாவது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் சார். ஸோ இதுக்கு ஒரு அப்படி என்ன கண்டென்ட் அழகான பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, பியூர் சப்ஸ்டன்ஸ் எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட் தனியா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. மேட்டர் என்ன சொல்றாங்க மிக்சரை ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் என்ன பண்ணியிருக்காங்க தனியா கொடுத்துருக்காங்க. அப்ப மேட்டர்னா ரெண்டு டைப்ஸ் தான், ஒன்னு பியூர் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்னு அது மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்லிக்கலாம் எலமெண்ட் காம்பவுண்ட் சொல்லிக்கலாம். மிக்சர் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மூவ் சார். அப்ப பியூர் சப்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம லெசன் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணிருக்கு, நம்ம இமேஜரை கொடுக்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். பியூர் சப்ஸ்டன்ஸ்னா பியூர் ஜி, பியூர் ஹனி, பியூர் மில்க். இது மட்டும் தானே பண்ணணும் எனக்கு, ஆர் யூ ரியலி பியூரா அப்படின்னு கேட்டா உண்மையா என்ன பண்ணணும், அதை நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ணாம இருந்தா பியூர் தான். மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் இம்பியூரா மாறிடும் சொல்றாங்க. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்புறம் பியூர் சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட் ஆஃப் சிங்கிள் கைண்ட் ஆஃப் என்ன பண்ண பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதான் என்ன பண்ணிக்கலாம் எலமெண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் டிஃபரெண்ட் இன் டிஃபைன் ஷேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க? அப்போ எலமெண்ட்ஸ் என்ன சார் அப்படின்னா 118 எலமெண்ட்டும் எலமெண்ட் தான், 118 ஆட்டம் என்ன சொல்லிக்கலாம், நீங்க எலமெண்ட் தான் சொல்லிக்கணும். அப்புறம் சார் H2O2 அது வந்து என்ன பண்ணா மாலிகூல்ஸ் தான், ஆனா என்ன சொல்ல நீங்க அதை எலமெண்ட் தான் நீங்க பிரசன்ட் பண்ணணும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் எல்லாமே என்ன பண்ண நீங்க எலமெண்ட் தான் பிரசன்ட் பண்ணிக்கணும். காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டூ ஆர் மோர் டிஃபரெண்ட் ஆட்டம் இன் டிஃபைன் ஷேப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கான்சிஸ்ட் அடுத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை H2O2 CO2 இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காம்பவுண்ட் சொல்லிக்கலாம். காம்பவுண்ட்ஸ் தட் மீன்ஸ் சொல்லிக்கலாம் மாலிகூல்ஸ். இப்ப H2O CO2 இது எல்லாமே என்ன சொல்லிக்கலாம் நம்ம மாலிகூல்ஸா பிரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
ஓகே, மிக்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து ஒரு டாபிக் பார்த்தோம். என்ன சார் அப்படின்னா மிக்சர்னு சொல்றோம். மிக்சர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் ஆர் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்லிக்கலாம், மிக்சர் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. அப்ப மிக்சர் அப்படின்னா இங்க குத்துருக்காம பாருங்க, காம்போசிஷன் ஆஃப் இன் வேரியபிள். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சர்னும் போது ஹோமோஜினியஸ் மிக்சர், ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் ரெண்டு கான்செப்ட்ல இருக்கு. ஆனா இங்க என்ன பண்ணிருக்க அப்படின்னா ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க ஒண்ணு குவாலிட்டி இருக்கு ரெட் கலர். பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணிருக்கு நல்லாவே மிக்ஸ் ஆயிருக்கு. லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணி எனக்கு ரெட் கலர் தான் அதிகமா இருக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கான் ப்ரெசென்ட் பண்ணிருக்கான். அப்ப மிக்சர்னாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு என்ன பண்ணிக்கலாம் தனியா செப்பரேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்கு, ரெண்டு காம்பவுண்ட் என்ன பண்ணிருக்கு மிக்ஸ் ஆனா அது பேர் மிக்சர். எப்படி செப்பரேட் பண்ணலாம்? சப்போஸ் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க குளுக்கோ சாரி சுகர் என்ன பண்ணிருக்கு ஒரு ஸ்டோன் என்ன பண்ணிருக்கு ரெண்டு சின்ன சின்ன கல்லு எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் சுகர் எப்படி தனியா பிரிக்கலாம் அப்படின்னா அது கூட வாட்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சுகர் என்ன பண்ணும் வாட்டர்ல மிக்ஸ் ஆயிடும். அந்த ஸ்டோன்ல இருந்து என்ன பண்ணி தனியா செப்பரேட் பண்ணிடலாம். அப்ப அது ஃபில்ட்ரேஷன் பேரு. கேன் பி செப்பரேட் பை ஃபில்ட்ரேஷன். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கலாம் டிசலைசேஷன். அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவாபரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் சுகர் சொல்யூஷன் வாட்டர் ஹேர் டீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார் ஹோமோஜினியஸ் மிக்சர். ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, காம்பவுண்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி மிக்ஸ் ஆயிருக்கு. யூனிஃபார்ம்லி என்ன பண்ணும் டிஸ்டர்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் யூனிஃபார்ம்லி என்ன பண்ணிருக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா இப்ப வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா கரைச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன பண்ணிருக்கு ஒரே ஸ்டேட்டா வந்திருக்கு. ஓகேங்களா? டேஸ்ட் பண்ணி பார்த்தா லிக்விட தான், லிக்விட டேஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன தெரியும் எனக்கு சுகர் தெரியும். அப்ப என்ன பண்ணிருக்கு ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் அப்படின்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண என்ன பண்ணது மிக்ஸ் ஆகாது. ஓகேங்களா? அது எல்லாமே என்ன பண்ணிருக்கோம் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் தான். ஓகேங்களா? குக்கிங்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறோம். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் லிக்விடா மாறிடுமான்னு கேட்டா மாறாது. அந்த லிக்விட்ல என்ன பண்ணும் வெஜிடபிள்ஸ் அப்படியே தனியாவே தெரியும். அப்ப என்ன சொல்றாங்க எனக்கு வாட்டர்ல நீங்க என்ன பண்றீங்க நம்ம நம்ம ரெகுலரா சமைக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் அதுல ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணிருக்கு மிக்ஸ் ஆகாம தனியா இருக்கு. நாட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதான் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார் ஓகே நெக்ஸ்ட் டாபிக் டைம் ரிலீஸ் 1 minute மூவ் பண்ணலாம் சார். ஓகே ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்படியே ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸ் த ஃபாலோயிங் ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுகர் வாட்டர் சொல்யூஷன். ரெண்டாவது ஹேர். மூணாவது என்ன பண்ணியிருக்காங்க மிக்சர் ஆஃப். இதுல வந்து எதெல்லாம் ஹோமோஜினியஸ் எதெல்லாம் ஹெட்ரோஜினியஸ்? எனி ஒன் ஆன்சர்? எனி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் ஹியர்? ஹலோ ஓகே இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட்டர் பிளஸ் சுகர் எஃபெக்ட் ஆஃப் ஏர் மிக்சர் ஆஃப் என்ன பண்ணியிருக்காங்க. ஓகே இதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பருப்பு வகை எல்லாமே என்ன சொல்லிக்கலாம் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். எஃபெக்ட் ஆஃப் ஏர்ன்றது ஹோமோஜினியஸ் கேசஸ். வாட்டர் சுகர் என்ன பண்ணிக்கலாம் ஹோமோஜினியஸ் மிக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே கான்செப்ட் டெஸ்ட் நீங்க ரெடியா என்ன பண்ணிக்கணும் ஆன்சர் சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேங்களா? கேட்டகரிஸ் சார் அந்த கொஸ்டின் கேட்கலாங்களா போயிடுச்சு. ஓகே ஸோ எனி ஒன் ஆன்சர் இயர் கேட்டகரி இதெல்லாம் பியூர் சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம் பாஸ் த வீடியோ. நம்ம டைம் டியூரேஷன் 1 minute. நீங்க ஆன்சர் சொல்லலாம். இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் பியூர் சப்ஸ்டன்ஸ். எது மிக்சர்? அமோனியம் குளோரைடு இஸ் ஏ பியூர் ஜி, பியூர் ஹனி, வாட்டர், பியூர் மில்க். ஸோ பியூர் மில்க், பியூர் ஹனி, பியூர் ஜி இதெல்லாம் சொல்லிக்கலாம் பியூர் சப்ஸ்டன்ஸ்.
மிக்சர்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் அண்ட் அமோனியம் குளோரைட். ஓகே சார், நெக்ஸ்ட். ஓகே, இங்க எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வந்து அமோனியம் குளோரைடு இஸ் என்ன பண்ணிக்கலாம் சொல்யூஷன்ஸ். நாங்கள் மேலே கேட்ட கொஸ்டின் ஆன்சர் வந்து சொல்யூஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அமோனியம் குளோரைடு இஸ் ஏ பியூர், நம்ம என்ன பண்ணலாம் சப்ஸ்டன்ஸ். மிக்சர் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் மாய்ச்சர் விட்டமின். ஓகேங்களா, ஃபேட் மாய்ச்சர் விட்டமின் எல்லாம் மிக்ஸ் ஆயிருந்தா மிக்சர். கார்போஹைட்ரேட் சுகர் வாட்டர் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் மிக்சர். மேட் ஆஃப் ஒன்லி வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து மேட் ஆஃப் ஒன்லி வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் பியூர் சப்ஸ்டன்ஸ். இப்போ மில்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா மில்க்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா கால்சியம், கார்போஹைட்ரேட், ஃபேட், சுகர், வாட்டர், இது எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம் மிக்சர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சார். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் என்ன பண்ணிருக்கோம் ஒரு சம்மரியா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் கெமிஸ்ட்ரி பார்த்தோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி பார்த்தோம், மேட்டர் பார்த்தோம், அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர் பார்த்தோம். பியூர் சப்ஸ்டன்ஸ்ல வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் பார்த்தோம். மிக்சர்ல ஹோமோஜீனியஸ் ஹெட்டரோஜீனியஸ். நம்ம இந்த லெசன் இப்போ என்ன பார்த்தோமோ அந்த செக்ஷன் என்ன பண்ணிருக்கோம் கிளியரா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் சார். அடுத்து சார் மூவ் பண்ணுங்க சார். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் மெஷர்மெண்ட். ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் தர் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஹெட்டிங் நம்ம பார்த்துருக்கோம். இதுல நம்ம என்னென்ன லேர்னிங் அப்சர்வ் பண்ண போறோம் அப்படின்னா மாஸ், வால்யூம், டென்சிட்டி, டெம்பரேச்சர், சயின்டிபிக் நோட்டேஷன், அன்சர்டைன் மெஷர்மெண்ட், இதை மட்டும் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் வந்து டூ டைப்ஸ் இருக்கு, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சார் அப்படின்னா நம்மளுக்கு டவுட் வரும். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அந்த காம்பவுண்டோடைய அப்பியரன்ஸ். இப்போ நம்ம பார்ப்போம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம அப்பியரன்ஸ் பார்ப்போம். ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கலராகவே இல்லை. ஓகே, அதாவது லுக்கு வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா, லுக் வந்து எப்படி இருக்கணும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி. அதுதானே சொல்றாங்க அப்படின்னா இங்க கெமிஸ்ட்ல பார்க்கும்போது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி மெஷர்ட் வித்தவுட் சேஞ்சிங் த காம்போசிஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்காங்க பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னாவே அந்த காம்பவுண்ட் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு, கலர் இருக்கு. ஓகேங்களா, அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் என்ன, பாய்லிங் பாயிண்ட் என்ன, இது எல்லாம் மெஷர் பண்றதுதான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட் டஸ் நாட் ரெக்வயர் அக்கரன்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மெஷர்மெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு என்ன பண்ணுது கெமிக்கல் சேஞ்ச் வந்து ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்ப கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, பர்னிங் ஆகுது. இப்போ வந்து ஹுட் வந்து பர்னிங் ஆகிற ப்ராசஸ் என்ன பண்ணோம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிக்கலாம். அப்போ இது சேஞ்ச் இன் காம்போசிஷன் என்ன பண்ணும் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹுட் பாத்தீங்கன்னா ஒரு 10 kg இருக்கு. ஓகேங்களா, அதை நீங்க பர்ன் பண்ணிட்டீங்க. பர்ன் பண்ணிட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 10 கிராம் தான் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு எங்க 10 kg இருந்தது என்ன பண்ணிருக்கு இப்போ 10 கிராம் 100 கிராம் இருந்துச்சு அப்படின்னா ஆஷா மாறி இருக்கு. அப்போ காம்போசிஷனா இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது செகண்ட் ஒன்னு ஆசிட் பேஸ் நேச்சர். கலர் என்ன பண்ணிருக்கு எனக்கு டோட்டலி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஓகேங்களா, அப்போ கெமிக்கல் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கலாம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க எப்படிலாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லென்த், ஏரியா, வால்யூம். இது நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ்லி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். குவான்டிடேட்டிவ்லாம் வெயிட். இப்போ நம்ம ஏதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர போறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் கரெக்டா 1 kg கொடுத்துருக்காங்களா இல்ல 2 kg அப்படி கரெக்டா மெஷர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொன்னா அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லிக்கலாம் குவான்டிடேட்டிவ்லி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, அதுல 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க, லென்த், ஏரியா, வால்யூம். நெக்ஸ்ட் சார். சரி, ஹவு டு மெஷர் பிசிக்கல் குவான்டிட்டி அதை நம்ம சொல்றோம் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் யூனிட்ல கொடுத்துருக்கோம் கிலோகிராம்.
ஓகேங்களா? அங்க பிசிக்கல் குவான்டிட்டி என்ன பண்ணிக்கலாம், எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா கிலோகிராம்ல மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மாஸை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னா கிலோகிராம் மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, கிளியரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இப்போ அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மெஷரிங் லென்த் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லென்த் என்ன சொல்லிருக்கணும், மேக்னிடியூட். லென்த்ன்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட், அதான் பிசிக்கல் குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்த்துக்கு சொல்றது. ஓகேங்களா? அப்ப லென்த் என்ன சொல்லிக்கலாம், மேக்னிடியூட்ன்றது ஏதாவது நம்பர். இப்போ 28 மீட்டர் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். அப்ப 28ன்றது என்னது மேக்னிடியூட், எம்ன்றது என்னது மீட்டர், மீட்டர்ன்றது என்ன பண்ணிக்கலாம் லென்த். ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணிக்கலாம், யூனிட் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப மீட்டர் லென்த்ன்றது நீங்க என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா சென்டிமீட்டர்லயும் சொல்லலாம். அப்ப ஸ்மால் குவான்டிட்டி. இன்னும் சொல்லலாம் மில்லிமீட்டர்லயும் சொல்லலாம். சோ அப்ப இதெல்லாம் என்ன பண்ணிக்க லென்த்தை மெஷர் பண்றது, நம்பர்ல டினோட் பண்ணுவோம் இல்லையா ஒரு வேர்டை, அது என்ன பண்ணிக்கலாம், அது மேக்னிடியூட் மெஷரிங் லென்த் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்லி சிஸ்டம் என்ன பண்ணிருக்காங்க நியூ சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா? கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் சிஸ்டம், மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு என்ன பண்ணிருக்கு இயர்லி சிஸ்டத்தை டிஃபைன் பண்றாங்க. அந்த மெட்ரிக் சிஸ்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னா பிரான்ஸ்ல ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதை பேஸ்டா என்ன சொல்றாங்க டெசிமல் சிஸ்டம், தட்ஸ் மோர் கன்வீனியன்டா இருக்கும். டெசிமல் சிஸ்டத்துல மெஷர் பண்றது என்ன பண்ண எனக்கு மோர் கன்வீனியன்டா இருக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க என்ன சிஸ்டம், நியூ சிஸ்டம். அதான் ஆல் இன்டர்நேஷனல் ஃபுல்லா என்ன பண்ணும் ஒரே சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதான் எஸ்ஐ யூனிட்னு சொல்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ யூனிட் ஆஃப் எஸ்ஐ யூனிட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 7 ஃபண்டமெண்டல் பேஸ் யூனிட் இருக்கு. ஓகேங்களா? டெரைவ் யூனிட்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அப்ப டெரைவ் பண்ற யூனிட் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. 7 ஃபண்டமெண்டல் யூனிட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். 7 பேஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற கான்செப்ட். லென்த் அப்படின்றத வந்து பார்ப்போம். லென்த்ன்றது என்ன பண்ணும், சிம்பிள் வந்து எல். மீட் அதனுடைய யூனிட்னா சொல்லிக்கலாம் மீட்டர் எம். மாஸ்ன்றது வந்து எம், கிலோகிராம் என்ன பண்ணிக்கலாம் கேஜின்னு கொடுத்துக்கலாம். மாஸோட யூனிட் கிலோகிராம், டைமோட யூனிட் செகண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் யூனிட் ஆம்பியர், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா. ஸோ எனக்கு என்ன பண்ணிக்கலாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல மாதிரி இந்த கொஸ்டின்ஸை நம்மள கேட்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதை 7 பேஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் சார். ஸோ இது வந்து இந்த ஸ்லைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலாபரேட்டா இருக்கும். ஒவ்வொரு கண்டென்ட்டும் புரியுற மாதிரி என்ன பண்ணும் அந்த இமேஜோட கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் உங்களுக்கே வந்திருக்கும். நான் படிச்சு காட்டணும்னு கூட என்ன பண்ணது இந்த கான்செப்டுக்கெல்லாம் மீனிங் தெரிஞ்சிருக்காது. இப்போ கொஸ்டினை அந்த ஹெட்டிங் பாக்குறீங்க, அங்க இருக்கிற பிக்சரை பாக்குறீங்க, எனக்கு நம்மளுக்கு என்ன வரணும் என்ன சொல்ல வராங்க கான்செப்ட் டக்குன்னு புரிஞ்சிடும். மாஸ்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் பிரசன்ட் இன் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? அந்த வேர்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வெயிட்டுக்கும் மாஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மாஸ்ன்றது அமௌண்ட் ஆஃப் மேட்டர். மேட்டர்னா யார் அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் தான் மேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸுக்கு நம்ம மாஸ் வெயிட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது பேர் தான் அது மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மாஸ் என்ன பண்ணிக்கலாம் கிலோகிராம்ல மெஷர் பண்ணிக்கலாம். இது எப்படி டிட்டர்மின் பண்ண முடியும், அனலிட்டிக்கல் பேலன்ஸ் தான் பண்ண முடியும் சொல்றாங்க. ஓகேங்களா? இது எதுல மெஷர் பண்ண முடியுமா அனலிட்டிக்கல் பேலன்ஸ். அது எப்படி இருக்கும் அதுவே என்ன பண்ணியிருக்காங்க ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சார். Students, you have any questions? எல்லாருமே சைலண்டா இருக்கீங்க. எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ஹலோ சார். ஸ்டூடெண்ட்ஸ் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹலோ சுரேஷ் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. எனக்கு வாய்ஸ் கிளியரா கேட்கல சார் உங்க வாய்ஸ். No questions, sir. நோ கொஸ்டின்ஸா? ஃபாலோ பண்ணிட்டு Yes, sir. இருக்கீங்களா? ஓகே. Yes, sir. ஸ்க்ரீன்லாம் கரெக்டா தெரியுதுல்ல? Yes, sir. Yes, sir. ஓகே, தேங்க்யூ.
ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லுங்க சார். ஓகே, வால்யூம்ன்றது வந்து இது பிராக்டிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன சார் அப்படின்னா, வால்யூம்ன்றதை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பேஸ் ஆக்குபைடு பை ஏ சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம்ன்றது என்ன பண்ணணும், மீட்டர் கியூப்ல நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். வால்யூம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் கியூப். அப்போ 1 லிட்டர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், 1000 ml. அதுவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், 1000 சென்டிமீட்டர் கியூப் சொன்னாலும் என்ன பண்ணணும், 1 லிட்டர் தான். இல்ல 1 டெசிமீட்டர் கியூப் சொன்னாலும் என்ன பண்ணணும், 1 லிட்டர் தான். இல்ல 10⁻³ மீட்டர் கியூப் சொன்னாலும் என்ன பண்ண எனக்கு 1 லிட்டர் தான். இதை நம்ம பிராக்டிகலா எங்க சார் மெஷர் பண்றோம் அப்படின்னா, ஒன் கான்செப்ட் பியூரெட். பிராக்டிகலா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பியூரெட்ல மெஷர் பண்ணிக்கலாம். 50 ml தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷர் பண்ணிக்கோம். வால்யூமெட்ரிக் ஃபிளாஸ்க் அந்த பேர் என்ன பண்றாங்க, அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க் தான். அதை என்ன பண்ணிருக்காங்க, வால்யூமெட்ரிக் ஃபிளாஸ்க்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் சார், டென்சிட்டி அப்படின்னு சொன்னா மாஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்றாங்க. மாஸ் பர் யூனிட் வால்யூம் தானே சொல்லுவாங்க டென்சிட்டி. ஸோ இந்த ஃபார்முலா நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னா, இது அப்படியே ப்ராப்ளமா வரும். நம்மளுக்கு ப்ராப்ளமா கேட்கும் போது என்ன பண்ணணும், எனக்கு டென்சிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சதை என்ன பண்ண முடியும், மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சப்போஸ் என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, மாஸும் வால்யூமும் கொடுத்துட்டு டென்சிட்டி கேட்கலாம், இல்ல டென்சிட்டி கொடுத்துட்டு வால்யூம் கேட்கலாம். ஸோ அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலாவோட யூனிட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஃபார்முலா யூனிட் இது எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ் பை வால்யூம் கொடுத்துருக்காங்க. மாஸோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம். வால்யூம் என்ன பண்ணிருக்கோம் நம்ம தான் பார்த்தோம், மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. மீட்டர் கியூப் மேல வந்துச்சு அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் -3 கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நீங்க என்ன பண்ண, லோயஸ்ட்ல போட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், கிராம் சென்டிமீட்டர். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி டென்சிட்டி எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா, கிராம் சென்டிமீட்டர் -3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிளேஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து தேர் ஆர் 3 டைப்ல மெஷர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் டிகிரி செல்சியஸ், செகண்ட் டைப் டிகிரி ஃபாரன்ஹீட், தேர்ட் ஒன் கெல்வின். ஸோ எஸ்ஐ யூனிட் தான் நான் சொல்லிக்கலாம் கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா, கெல்வின் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம் 273 கெல்வினுக்கு. ஓகேங்களா. சரி, எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் எது இருக்கு, டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா ஃபாரன்ஹீட் எனக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கண்டென்ட் டிரைகிராம் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் மாத்தி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா ஃபாரன்ஹீட் கெல்வின் இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும், ஃபாரன்ஹீட் வரணும், ஃபாரன்ஹீட் இடத்துல கெல்வின் வரணும். ஓகேங்களா. அது மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ். ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ணும், அது 32 0 டிகிரி செல்சியஸ்னா ஃபாரன்ஹீட் என்னவா இருக்கும், நம்மளுக்கு வந்து 32ன்னு இருக்கும். ஓகேங்களா. அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா என்ன பண்ணும், எனக்கு ஃபாரன்ஹீட் எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 212ன்னு இருக்கும். ஓகேங்களா. அதுவே எனக்கு கெல்வின்ல பாத்தீங்க அப்படின்னா 373 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. அந்த டயக்ராம் மட்டும் என்ன பண்ணிருக்கு, கொஞ்சம் ஷஃபிளா இருக்கு. ஓகேங்களா. அப்ப கீழே குத்துற பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட், மேல குத்துற பாயிண்ட் வந்து பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப டெம்பரேச்சரை மெஷர் பண்ற இந்த வேல்யூ நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நம்ம ப்ராப்ளத்தை வந்து என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளத்துக்கு அப்ரோச் பண்றது எல்லாமே இந்த வேல்யூ வச்சுதான் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ரிலேஷன் பிட்வீன் செல்சியஸ் ஃபாரன்ஹீட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்க எங்க அப்ளை பண்ணணும், டிகிரி செல்சியஸ் 0ன்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 32ன்னு வந்துடும். ஓகேங்களா. அதுவே இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், கெல்வின் ரிலேஷன் ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பிளஸ் 273. அப்ப 0 பிளஸ் 273 என்ன வந்துடும், 273.15 வரும். ஓகேங்களா. இதான் கெல்வின் மெஷர் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சயின்டிபிக் நோட்டேஷன் பார்க்கலாம். மூவ் பண்ணுங்க சார். ஓகே, இதான் சயின்டிபிக் நோட்டேஷனுக்கான சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ரொம்ப ஷார்ட்டா என்ன பண்ணிருக்காங்க, நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிளி இத கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. சயின்டிபிக் நோட்டேஷன் தான். ஆனா நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா, கால்குலேட் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஜிட்
டேர்ம் டிஜிட் டேர்ம் அப்படின்னா வேல்யூ நீங்க எப்படி எழுதணும்? நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க 1 பாயிண்ட்ல வர மாதிரி இருக்கணும், 1 to 9 பாயிண்ட்குள்ள வர மாதிரி தானே பண்ண நீங்க எழுதிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வர நம்பருக்குள்ள தானே பண்ண நீங்க பாயிண்ட் இருக்கிற மாதிரி பிரசன்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்ட்டு 10 பவர் n கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எங்க தானே பண்ணணும் எக்ஸ்போனன்ட் சொல்லுவாங்க பவர்ல நம்ம எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 232.508 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோமா, ஃபர்ஸ்ட் வர லெட்டர் தானே பண்ணோம் பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணோம். அப்போ 2.32508 இன்ட்டு எத்தனை பாயிண்ட் நம்ம தள்ளி முன்னாடி ஃப்ரண்ட்ல போயிருக்கு அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் ஃப்ரண்ட்ல போயிருக்கு. அப்ப 10 பவர் 2 அப்படின்னு எழுதிக்கணும். இங்க செகண்ட் ஒன்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 0.00016 கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம் 1.6 இன்ட்டு 10 பவர் -4 எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம முன்னாடி வந்திருக்கு 4 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ 1.6 இன்ட்டு 10 பவர் -4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகேங்களா? சோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு எனக்கு ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ இதுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம அப்படியே சைட் பை சைட் பாக்குறோம். ஒரு டாபிக் பாக்குறோம், அதனுடைய கொஸ்டின் அதனுடைய ஆன்சர் என்ன மாதிரி நம்மள கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு. அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம லெசன் முடிச்சுட்டு லாஸ்ட்ல கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்த்தோன்றது மறந்துரும். ஆனா லெசன் எடுக்கும் போது என்ன பண்ணோம் நம்ம அது கூட கொஸ்டின் வித் ஆன்சர் பார்க்கும்போது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. யூசிங் சயின்டிபிக் நோட்டேஷன் சால்வ் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6.6 இந்த 10 பவர் என்ன பண்ணிக்கலாம் 4ன்னு கொடுத்துருக்காங்க. 8.9 இன்ட்டு 10 பவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிளஸ் அப்படின்னு கொடுத்தாவே நீங்க என்ன பண்ணணும் ரெண்டுத்துல பவர் எதுக்கு அதிகமோ அந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். ஓகேங்களா? பிளஸ்ன்னு நீங்க ரெண்டுத்தையும் சிஸ்டத்தை என்ன பண்ற ஆட் பண்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த 10 பவர் எந்த 10 பவர் 4 பெருசா 10 பவர் 3 பெருசான்னு கேட்டீங்கன்னா 10 பவர் 4 தான் பெருசு. அப்ப 10 பவர் 3 நீங்க என்ன மாத்திக்கணும் 10 பவர் 4 மாத்திக்கணும். அப்படி மாத்தும் போது பாயிண்ட் என்ன பண்ணணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். 8 பாயிண்ட் இருக்குது என்ன பண்ண 0.18 எழுதிக்கணும். அப்ப என்ன பண்ண 10 பவர் 4ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் ரெண்டுமே சேமா இருக்கும் போது மட்டும் தான் என்ன பண்ண முடியும் நீங்க ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணீங்க பவர் ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7.545 இன்ட்டு 10 பவர் 4ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்ன சார் அப்படின்னா 2.5 இன்ட்டு 10 பவர் -2 minus 4.8 in 10 power minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் அப்படின்னா நீங்க மைனஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இன்னொரு ரூல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த டேர்மை நீங்க என்னவா மாத்திக்கணும் அந்த ரெண்டுத்துல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். -2 -3ன்னு பார்த்தா -2 தான் வரணும். மைனஸ் பண்ணா ஸ்மாலஸ்ட், பிளஸ் பண்ணா லார்ஜஸ்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப -2 நீங்க மாத்தும் போது 4.8ன்றதுனா வரும் 0.48 வரும். ஏன் சார் அப்படி வந்திருக்கு அப்படின்னா ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கான் மேலே -3ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா. அப்ப நீ என்ன பண்ணணும் பிளஸ் 1ன்னு போட்டாதான் -2ன்னு வரும். நீங்க -1ன்னு போட்டீங்கன்னா -4ன்னு வந்துடும். அதனால தான் என்ன பண்ணிருக்கேன் எனக்கு 0.48ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணிருக்கான் -3 + 1ன்னு கொடுத்துருப்பான். இப்ப நீங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2.02 இன்ட்டு 10 பவர் -2ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்ப அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட் அப்படின்னா ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன பண்ண முடியாது டக்குன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, நிலை இல்லாது. இது வந்து என்ன பண்ணணும் மாறினே இருக்கும். சடன் அன்சர்டன் என்ன பண்ணும் அந்த காம்பவுண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு டிராப்புக்கும் என்ன பண்ணும் வேல்யூ காட்டும். அதான் அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் மெஷர்மெண்ட் ஆர் ரிசல்ட் அஸ் சம் அமௌண்ட் ஆஃப் அன்சர்டன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அன்சர்டனிட்டி எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ தானே பண்ணணும் இண்டிகேட் பண்ற மெத்தட் தான் சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? அதுனா சார் அன்சர்டனிட்டி அப்படின்னா நீங்க ஒரு டிராப் ஆட் பண்ண என்ன பண்ண எனக்கு ரிசல்ட் வேற ஆங்கிள் வந்துட்டே இருக்கும். அதான் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதை அந்த வரக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ என்ன பண்றது இண்டிகேட் பண்றதா சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப அந்த சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி சார் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா இங்க சடன், டிஜிட், அன்சடன் அப்படின்னு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதான் எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11.2. அப்ப 11ன்றது என்னது சடன், 0.2ன்றது என்ன பண்ணலாம் அன்சடன். அப்ப அந்த லாஸ்ட் டிஜிட் என்ன பண்ணலாம் எப்போனாலும் 0.2ல இருந்து 0.3 போலாம், 0.4 போலாம். ஓகேங்களா?
அதான் சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகேங்களா? சரி, இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸை வந்து நம்ம எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிம்பிளஸ்ட் மெத்தட் அழகா கொடுத்துருக்காங்க. ஆல் நான் ஜீரோ டிஜிட் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆல் நான் ஜீரோ டிஜிட் எல்லாமே என்ன சொல்றாங்க, சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல் நான் ஜீரோ அது நம்பர் இல்லாத ஜீரோ எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் நீங்க, சிக்னிஃபிகன்ஸ். 285 கொடுத்துருக்காங்க. எத்தனை நம்பர் இருக்கு, 3 நம்பர் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், சிக்னிஃபிகன்ஸ் 3 கொடுத்துக்கலாம். 0.25 கொடுத்துருக்கான், நம்பர் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ 25 2 டிஜிட், அப்போ 2ன்னு வச்சுக்கலாம் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, 0 ப்ரிசிடிங் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட். 0 வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட்ல 0 வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நான் ஜீரோ தான் என்ன பண்ணக்கூடாது, நீங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஜீரோவே நீங்க என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் நாட் சிக்னிஃபிகன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கு. அப்போ 5 2 மட்டும் நீங்க போட்டு 2ன்னு போட்டுக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 0 பிட்வீன் 0 என்ன பண்ணிருக்கு, பிட்வீன்ல வந்தா நீங்க என்ன பண்ணிக்கணும், சிக்னிஃபிகன்ட் தான். ஓகேங்களா? 0 வந்து 2 டிஜிட்டுக்கு பிட்வீன்ல வந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது சிக்னிஃபிகன்ட் தான். அப்போ ஓவரால் எத்தனை நம்பர் இருக்கு, 4 டிஜிட் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம், 4ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் சார். ஓகேங்களா? ரூல் ஃபார் சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரூல் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. 2க்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல 0 வந்தா நீங்க என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 வந்தா என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. பாயிண்ட்க்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 வந்தா என்ன பண்ணக்கூடாது, நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ரைட் ஹேண்ட் சைடு 0 எவ்வளவு வந்தாலும் பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் சொல்றாங்க. அப்ப 200 என்ன பண்ணிக்கலாம், 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் சொல்லிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாக்ட் நம்பர் ஹாவ் இன்ஃபைன் சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர் சொல்லிக்கலாம். இப்ப 2 balls 30 egg அது என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ரா வந்துனே இருக்கும். ஓகேங்களா? கவுண்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபைன்ட் அப்படின்ற வேர்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிசிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், க்ளோசஸ் ஆஃப் அவர் ரிசல்ட் இன் டிஃப்ரெண்ட் அட்டம்ஸ். அக்யூரசி அப்படின்னா க்ளோசஸ் ஆஃப் அவர் ரிசல்ட் வித் ஆக்சுவல் ரிசல்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம 100 மார்க் எடுக்கணும். ஆக்சுவலி வந்து நம்ம உண்மையான ரிசல்ட் என்ன, 100 மார்க் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் எழுதுறோம், நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு, 90 மார்க். மறுபடியும் இன்னொரு வாட்டி அட்டெம்ப்ட் எழுதுறோம், 91 வந்திருக்கு. அப்ப நீங்க 2 வாட்டி என்ன பண்ணிருக்கீங்க, ட்ரை பண்ணிருக்கீங்க, 90 91 வந்திருக்கு அப்படின்னா ரெண்டுமே க்ளோஸ் வேல்யூ அப்படின்னா அது ப்ரிசிஷன் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரெண்டுமே என்ன பண்ணிக்கணும், ப்ரிசிஷன் எடுத்துக்கணும். ஆனா அக்யூரசி என்ன சார் அப்படின்னா, கரெக்டா நீங்க 2 வாட்டி என்ன பண்ணிருக்கீங்க, ரிசல்ட் ட்ரை பண்ணிருக்கீங்க, 99 100 வந்திருக்கு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அக்யூரசி. 2 வாட்டி ட்ரை பண்ண ரிசல்ட்டுமே என்ன பண்ணிருக்கு, கரெக்டா 100 தான் எடுக்கணும், 100 எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அக்யூரசி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். அதான் எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்துக்கும் மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நான் 4 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் 4 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். 4 அட்டெம்ப்ட்டுமே வேற வேற இடத்துல கொடுத்துருக்கேன். அது அப்ப என்ன சொல்லிக்கலாம், அது ப்ரிசிஷன் இல்ல, அக்யூரசியும் இல்ல. ஆனா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, 4 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். 4 அட்டெம்ப்ட் என்ன பண்ணிருக்கேன், ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன். ஆனா ப்ரிசிஷன் தான், ஆனா அக்யூரேட்டா சென்டர் பாயிண்ட்ல கொடுக்கல. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, 4 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். 4 அட்டெம்ப்ட் என்ன பண்ணிருக்கேன், சென்டர் பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன். அப்ப அது ப்ரிசிஷன் தான், அக்யூரசி தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ இது என்ன பண்ணிக்கலாம், நீங்க கால்குலேட் தி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், இதுக்கு என்ன வரும் வேல்யூ என்ன பண்ணுங்க போட்டு சொல்லலாம். பட் அதுக்கான ஆன்சரை நம்ம பண்ணிடலாம், இங்கே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணிருக்காங்க, கிளியரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம டைம் டியூரேஷன் கொஞ்சம் கம்மின்றதெல்லாம் பண்ணிடலாம், கடையில நம்ம எடுத்துடலாம். கால்குலேட் தி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் அடிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துற பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம 12.11 18 1.0 12 கொடுத்துருக்காங்க. மொத்தத்தை ஆட் பண்ண நம்மளுக்கு வந்திருக்கு 31.122 வந்திருக்கு. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணும், 1 டிஜிட் தான் நம்ம ஒரிஜினலா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வர டிஜிட் என்ன பண்ணிக்க வேண்டாம், கிரேட்டர் தென் மோர் தென் என்ன பண்ணிருக்கேன், கிரேட்டர் தென் தான் நம்ம ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
ஓகே ஓகே சார். இது ஒரு ஜக்ல என்ன பண்றோம் அப்படின்னா 2 லிட்டர் மில்க் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? அதுல என்ன கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா வால்யூம் கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 லிட்டர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், 2 லிட்டர் தான். அதை நீங்க வால்யூம்ல போட்டீங்கன்னா 10⁻³ மீட்டர் கியூப். நம்ம ஆல்ரெடி யூனிட் பார்த்துருக்கோம் இல்லையா? 2 லிட்டரை எப்படி நீங்க வால்யூமா மீட்டருக்கு ஏற்ற மாதிரி போடுவீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10⁻³ மீட்டர் கியூப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து டைமென்ஷன் அனாலிசிஸ் தான். டெசிமல் டிசைர் வேல்யூ கொடுத்துருக்காங்க சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். இப்போ நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோமோ அது என்ன பண்ணிருக்கு, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எஸ்ஐ யூனிட், மாஸ், வால்யூம், டென்சிட்டி, டெம்பரேச்சர், சிக்னிஃபிகன்ஸ், ப்ரிசிஷன், அக்யூரசி எல்லாமே என்ன பண்ணியாச்சு, இந்த போர்ஷன்ல முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, என்சிஆர்டி புக்ல நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்றது இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒர்க் புக் செக்ஷன்ல கொஸ்டின்ல என்னென்ன பண்ணுன்றது என்ன பண்ணியிருக்கேன், இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். அடுத்த டாபிக் என்ன சொல்றாங்கன்னா லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலர் மாசஸ். ஃபர்ஸ்ட் இது லேர்னிங் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் நிறைய ஸ்லைட் இருக்கு. ஓகே, சிம்பிளஸ்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். இதுதான் இப்போ கம்மிங் இப்போ போச்சு அந்த எக்ஸாம்ல வந்து போன எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் தான் ஆன்சரே. ஓகேங்களா? அடுத்து லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எத்தனை டைப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் டிஃபைன் ப்ரொபோர்ஷன்ஸ், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், கே-லூயிஸ் லா, அவகேட்ரோ லா. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா இன் ஆல் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும், நாட் நெட் சேஞ்ச் இன் மாஸ் டூரிங் த ப்ராசஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா மேட்டர் என்ன சொல்றாங்க, நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். மேட்டரை வந்து என்ன பண்ண முடியாது, நீங்க கிரியேட் பண்ணவும் முடியாது, எந்த ஒரு பொருளும் நம்ம கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்டர்ஸ் என்ன பண்றாங்க, எல்லாமே அதுவா இருந்துதான். ஓகேங்களா? அதுவா கிரியேட் ஆகுது, அதுவா டிஸ்ட்ராய் ஆகுது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் தான் பண்ண முடியும். ஆனா என்ன பண்ண முடியாது, மேட்டரை டிஸ்ட்ராக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது சொன்னவர் வந்து லவாசியர். அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா லா ஆஃப் டிஃபைன் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் சொல்றாங்க. அப்ப டிஃபைன் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மாஸ் என்ன பண்ணலாம், நீங்க இண்டிவிஜுவலா சொல்ல முடியும். ஓகேங்களா? சேம் எலிமெண்ட் கம்பைன் டுகெதர் சேம் ப்ரொபோர்ஷன் பை மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு என்ன பண்ண முடியும், இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காப்பர் குப்ரிக் கார்பனேட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குப்ரிக் கார்பனேட் கொடுத்துருக்காங்க. குப்ரிக் கார்பனேட்ல காப்பர் எவ்வளவு பர்சன்டேஜ் பிரசன்ட் ஆயிருக்கு, கார்பன் எவ்வளவு பர்சன்டேஜ் பிரசன்ட் ஆயிருக்கு, ஆக்சிஜன் எவ்வளவு பர்சன்டேஜ் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு காம்பவுண்டும் பர்சன்டேஜ் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொன்னா அது என்ன சொல்லிக்கலாம், லா ஆஃப் டிஃபைன் ப்ரொபோர்ஷன்ஸ். டிஃபைன் ப்ரொபோர்ஷன் என்னது, நம்ம ப்ரொபோர்ஷன்ஸ் ரேஷியோல சொல்லுவோம் இல்லையா, 1:2:3 அந்த ரேஷியோல இருக்கு சார். அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கு, காப்பர் வந்து 51% இருக்கு, கார்பன் வந்து என்ன பண்ணிருக்கு 9% இருக்கு, ஆக்சிஜன் வந்து 38% இருக்கு அப்படின்னு சொல்றதான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நேச்சுரல், இந்த பக்கம் என்ன பண்ண சிந்தட்டிக் மெத்தட்ல குப்ரிக் கார்பனேட் வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். இந்த லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை டிஃபைன் பண்ணது யாரு அப்படின்னா டால்டன். இதுதான் நீட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஏன் சார் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு, இதை போய் நீட்ல கேட்கறாங்களா? ஆமா கேட்டிருக்காங்க. ஹெட்டிங்க கேட்கறாங்க, ஹெட்டிங்க வச்சு கொஸ்டின் கேட்கறான். ஓகேங்களா? அடுத்து லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா அதனுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன பண்றாங்க, ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட்ரஜன் 2 கிராம் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் என்ன பண்ணோம் 16 கிராம் கொடுத்துருக்காங்க.
அப்ப இது ரெண்டு காம்பினேஷன் எந்த ஈஸ்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா 1:2 ரேஷியோ என்ன பண்ணிருக்கு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்புறம் கேல் லூசிஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், கேசஸ் ஆஃப் வால்யூம் சொல்றது. ஓகேங்களா, கேல் லூசிஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ற, லூசிக் லான்றத பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் பிரஷர் தான் என்ன பண்ணோம் நம்ம இந்த இடத்துல நம்ம மெயின் ஃபோக்கஸ்ல எடுத்துப்போம். இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றதா யாரு அப்படின்னா அவகட்ரோ லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா H2 வால்யூம் எவ்வளவு எடுத்திருக்கோம், 100 ml எடுத்திருக்கோம், ஆக்சிஜன் 50 ml எடுத்திருக்கோம். ஆனா ஆன்சர் என்ன வந்திருக்கு, H2O-ல 100 ml வந்திருக்கு. அப்போ H2ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 2 ரேஷியோ எடுத்திருக்குங்க. ஆக்சிஜன் என்ன பண்றீங்க 2:1 தான். ஆனா ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அப்ப எனக்கு என்ன இருக்குன்னா மீதி எல்லாமே என்ன பண்ணிருக்கு அதுல காம்பினேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரேஷியோ 2:1 2ன்னு கிடைக்குது இல்லையா, இந்த ரேஷியோ தான் சொல்றாங்க. கேசஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன மாறிடுது, லிக்விடா மாறிடுது. நீ 2% ஆஃப் ஹைட்ரஜன் 1% ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் எடுத்தீங்கன்னா அது ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது என்ன பண்ணிருக்கு அதுல பாதியே எனக்கு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அதான் எனக்கு வந்து 2:1 2ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அவகட்ரோ லான்னு கொடுத்துருக்காங்க. அவகட்ரோ லா இப்போ நம்ம கே லூசிஸ் லாவுக்கு ஆப்போசிட்டா பேசத்தான் என்ன பண்ணோம் அவகட்ரோ லா சொல்றாங்க. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அட் சேம் டெம்பரேச்சர் பிரஷர் கண்டைன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சொல்றாங்க மாலிகுல் சொல்றாங்க. எவ்வளவு ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் இருந்துச்சோ இப்போ வால்யூமுக்கு ஈக்குவலா என்ன பண்ணோம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லிக்கலாம் அவகட்ரோ லா சொல்றாங்க. அப்ப பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த என். ஓகேங்களா, ஹைட்ரஜன் நிறைய இருந்துச்சு அப்படின்னா மாலிகுல்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா மச் லைட்டர் கேஸ். ஓகேங்களா, ஆனா நைட்ரஜன் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹெவியர் தென் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட நைட்ரஜன் கேஸ் எப்படி இருக்குமா ரொம்ப ஹெவியரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து அவகட்ரோ லா. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, அவகட்ரோ லா அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா வால்யூம்ல டினோட் பண்றாங்க. என் என் அப்படின்னு என்ன பண்றாங்க மூணு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஹைட்ரஜன் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்கணும், 1 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்தா தான் என்ன கிடைக்கும் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் வால்யூம் கிடைக்கும். ஓகேங்களா, வாட்டர் கிடைக்கும். அதான் என்ன பண்ணிருக்காங்க 2n கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, டால்டன் அட்டாமிக் தியரி. ஓகேங்களா, மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆட்டம் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டால்டன் அட்டாமிக் தியரி பொறுத்த வரைக்கும் இன்டிவிசிபிள் பிரிக்க முடியாத ஒரு ஆட்டம். ஓகேங்களா, இன்டிவிசிபிள் ஆட்டம் அப்படின்னா செப்பரேட் பண்ண முடியாது, அதான் சொல்றாங்க மேட்டர்னு சொல்றாங்க. அப்ப ஆல் ஆட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இப்ப நீங்க 118 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா 118 எலிமெண்ட் என்னவா இருக்கும் ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா எல்லா மாசுமே என்ன எல்லா ஆட்டம் என்ன இருக்காது ஒரே மாதிரி மாஸ் இருக்காது. அப்ப ஐடென்டிக்கல் ஆட்டம் ஐடென்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆட்டம் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட் டிஃபரெண்ட் மாஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கூட என்ன பண்ணுவாங்க 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டால்டன் அட்டாமிக் தியரி கேட்டுவாங்க. விச் ஒன் ஆர் 2 ஸ்டேட்மெண்ட் ஃபார் டால்டன் அட்டாமிக் தியரின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீட்ல. ஓகேங்களா, அப்ப இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல இது 2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்மள கொஸ்டின் கேட்டுருவாங்க. கரெக்டா, அப்ப ஆன்சர் பண்றது என்ன பண்ணும் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை நீங்க படிச்சிருக்கணும். ஓகேங்களா, ஓகே, காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு when. ஓகே சார், நெக்ஸ்ட் டால்டன் அட்டாமிக் தியரி முடிஞ்சிச்சு. அட்டாமிக் மாஸ்னா வெரி ஸ்மால், ஆட்டம்ஸ் என்ன பண்ண வெரி ஸ்மால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிக் மாஸ் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா இதை இண்டிவிஜுவலா என்ன பண்ண முடியாது மெஷர் பண்ண முடியாது, வேற ஒரு காம்பவுண்ட் தானே பண்ணணும் போட்டு மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிக் மாஸ் மெஷர் பண்றதுன்னு சொல்றாங்க கார்பன் 12 அப்படின்னு சொல்றாங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிக் மாஸ் மெஷர் பண்ற ப்ராசஸ் தானே சொல்றாங்க அப்படின்னா கார்பன் 12 ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 AMUனா அட்டாமிக் மாஸ் யூனிட்.
அது எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 1/12 இன்ட்டு மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டத்துக்கு என்ன பண்ணும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 1 AMU ஈக்குவல் டு 1.66056 இன்ட்டு 10⁻⁻24 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதான் 1 AMUன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகேங்களா, 1 AMU வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அட்டாமிக் என்ன பண்ணோம் எனக்கு மாஸ் கிடைச்சிரும், அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைச்சிரும். அது இதான் இந்த கான்செப்ட் என்ன சொல்றாங்க, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இந்த மாதிரி கான்செப்ட்ல யாருக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா ஐசோடோப் எலமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா ஐசோடோப் எலமெண்ட் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா கொடுத்துக்கிற கண்டென்ட் என்ன பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நேச்சுரலி அப்பண்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்பண்டன்ஸ் தான் அப்பண்டன்ஸ்னா எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படி கரெக்டுங்களா. அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், மாஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு என்ன பண்ணலாம் அந்த டைம் கிடைச்சிருக்கக்கூடிய மாஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன கிடைச்சிரும், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஐசோடோப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் 12, 13, 14 அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ் அப்பண்டன்ஸ் வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க, அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ் நீங்க என்னவா மாத்திக்கணும், ஃபிராக்ஷனலா மாத்திக்கணும். அப்ப ஃபிராக்ஷனலா மாத்தணும் அப்படின்னா டிவைட் பை 100. ஓகேங்களா, இன்ட்டு கார்பன் 12 போது என்ன பண்ணணும் 12U எழுதிக்கலாம். அதே இடத்துல என்ன பண்ணிக்க அப்படின்னா பர்சன்டேஜ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் ஒன்னுக்கு 13.00335 கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அப்படியே ஆட் பண்ணினா 12.001 கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாம் சேஞ்சஸ் ஆகாது, இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மாலிகுலர் மாஸ். அப்போ ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு 20 எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 20 எலமெண்ட்ஸ்க்கு அட்டாமிக் மாஸ் மாலிகுலர் மாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், என்னால மாலிகுலர் மாஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா CH4 கொடுத்துருக்காங்க. அப்ப கார்பன் எத்தனை சார் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு கார்பன் மட்டும் தான் என்ன பண்ணிருக்கு இருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா 4 ஹைட்ரஜன் என்ன பண்ணிருக்கு நம்மள இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஹைட்ரஜனுடைய மாஸ் வேல்யூ வந்து 1. அப்போ 1 கார்பனுடைய மாஸ் வேல்யூ வந்து 12. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 16 வந்திருக்கு. ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணும்போது. அப்ப மீத்தேனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு 16. வாட்டருடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன சொல்றாங்க அப்படின்னா 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். கான்செப்ட் டெஸ்ட். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்செப்ட் டெஸ்ட் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்போ குளுக்கோஸ்க்கு என்ன வரும் டெஸ்ட், குளுக்கோஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கார்பன் என்ன பண்ண எனக்கு ஒரு கார்பனுக்கு 12 ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இது ஆன்சர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா 118 வரும். ஓகேங்களா, 6 கார்பன் இருக்கு, 12 ஹைட்ரஜன் இருக்கு, 1 மாஸ் வேல்யூ. ஓகேங்களா, அடுத்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 6 ஆக்சிஜன் இருக்கு, 16. ஸோ 96 180 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மறுபடியும் கான்செப்ட் டெஸ்ட். இதுவே ஆக்சாலிக் ஆசிடோடைய என்ன பண்ணணும் மாலிகுலர் மாஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது கொடுத்துருக்காங்க. ஆக்சாலிக் ஆசிடோடைய ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியணும். என்ன சார் அப்படின்னா C2H2O4.2H2O கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்ப C2ன்றது 2 கார்பன் இருக்கு. அப்ப 12.011 கொடுத்துருக்காங்க.
ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா இங்க 2 இருக்கு, அங்க ஒரு என்ன பண்ணிருக்கு ஒரு 4 இருக்கு. அப்ப 2க்கு என்ன பண்ணிக்கலாம் 1.008 கொடுத்துருக்காங்க. 4 ஆக்சிஜன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 16. அப்ப தனியா வாட்டர் மாலிகுலும் தனியா கொடுத்துருக்காங்க. அப்ப 2 4 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டோட்டலா நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 126.07 யூன்னு கொடுத்துருக்காங்க. யூன்றது வந்து பார்த்தா அப்படின்னா யூனிட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஃபார்முலா மாஸ். ஓகேங்களா, ஃபார்முலா மாஸ்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அதை பார்த்தாச்சு நம்ம. ஃபார்முலா மாஸ் ஹலோ சார், வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? எஸ் சுரேஷ். ஹலோ சார், வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஸ்லைடு கட் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் வருதுங்களா? ஓகே. ஸோ ஃபார்முலா மாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கோம் 58.5 யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மரி பார்க்கும்போது நம்ம என்னென்ன லெசன் எடுத்தோம், என்னென்ன டாபிக்லாம் பார்த்தோம். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அதில் பார்த்தாச்சு. ஒர்க் புக் செக்ஷன்ல என்னென்ன மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மோல் கான்செப்ட், பர்சன்டேஜ் காம்போசிஷன், இதுதான் என்ன பண்ணிருக்கு இந்த நீட் கொஸ்டின்லயே ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா மோல் கான்செப்ட் தான். இதுல பர்டிகுலர்லி என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவகட்ரா நம்பர்ஸ் அண்ட் மோலார் மாஸ், பர்சன்டேஜ் காம்போசிஷன் பார்க்கலாம். சரி, மூவ் பண்ணுங்க சார். நெக்ஸ்ட் மூவ் பண்ணுங்க சார். மூவ் பண்ணுங்க. 1 செகண்ட் சார். போயிடுச்சா? ஓகே. ஆட்டம்ஸ் ரியலி வெரி லார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 1 டிராப், ஒரே ஒரு டிராப் வாட்டர் மாலிகுல் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1.67 into 10^21 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குமா அப்படின்னா அவகட்ர நம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது என்ன சார் 1 டிராப், அது 1 டிராப் எடுக்கும்போது என்ன பண்ணு எனக்கு 1 கிராம், அதுதான் பண்ணும் 1 கிராம் டிவைடட் பை 18, ஏன்னா மோலார் மாஸ் குத்துனது கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் இல்லையா, அதை பேஸ் பண்ணி போகும்போது என்ன பண்ணிருக்கு எனக்கு வேல்யூ வந்து எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மோல் இஸ் ஏ ஜஸ்ட் ஏ நம்பர், அவள் தான் மோல்ன்றதுன்னா அது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டசன் என்ன சொல்லுவோம் நம்ம 12ன்னு சொல்லுவோம். இப்போ சச்சின் என்ன பண்ணிருக்காரு செஞ்சுரி வச்சிருக்காருன்னா செஞ்சுரின்றது என்ன சொல்லுவோம் 100 தான். அதே மாதிரி தான் மோல்ன்றது நீங்க என்ன சொல்லணும் 6.022 into 10^23 வந்து மோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப மோல்ஸ்ன்றது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அவகட்ர நம்பர் வச்சு தானே பண்றோம் நம்ம மெஷர் பண்றோம். ஸோ அவகட்ர நம்பர் எப்படி ப்ரிடிக்ட் ஆச்சு
அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் ஓகே சார். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவகட்ர நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். என்டிட்டிஸ் இன் மோல் கொடுத்துருப்பாங்க. நம்மள கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, 1 மோல் ஆஃப் N2 கேஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், அதோட என்டிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 மோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மோலுக்கான அவகட்ர நம்பர் தான் நீங்க எழுதணும். அதே மாதிரி 1 மோல் ஆஃப் கார்பன் கேட்டாங்கன்னு வச்சுக்கேன், 1 மோல் அது எந்த எலமெண்டா இருக்கட்டும், ஆட்டமா இருக்கட்டும், மாலிகுல்ஸா இருக்கட்டும். ஓகேங்களா? ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் நேம் தானே அது மோல்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க ஒரு கார்பன் இருக்கு 1 மோல், அப்ப இது ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மாறுமா சார்? அப்படிலாம் கிடையாது. அவகட்ர நம்பர்ன்றது நீங்க என்ன எலிமெண்ட் வேணா எடுத்துக்கங்க. 1 மோல் சொல்லிட்டீங்களா, 1 மோலுக்கு என்ன பண்ணணும், அவகட்ர நம்பர் என்ன இருக்குமோ அதான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, C2H6 உடைய எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நம்பர் ஆஃப் மோல்ஸ்னாவே நீங்க என்ன கண்டுபிடிச்சணும் அப்படின்னா அவகட்ர நம்பர் தானே பண்ணணும், நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1 மோல் ஆஃப் ஈத்தேன் கண்டெய்ன்ல 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்கு. ஓகேங்களா? 3 மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன் கண்டெய்ன்ல ஒன் மோல் ஆஃப் ஈத்தேன் கண்டெய்ன் என்ன பண்ணணும், C2H6. அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் அப்படின்னா 6 வந்துடும். ஓகேங்களா? அப்ப 1 மோல் ஆஃப் ஈத்தேன் எத்தனை, கிளியரா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மோலார் மாஸ் அப்படின்னா 2 மாலிகுல் என்ன பண்றோம் நம்ம மாஸ் கண்டுபிடிக்கிறது. மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா 18 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுதான். மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு அப்படின்னா 58.5 கிராம். ஓகேங்களா? இதான் மோலார் மாஸ். மோலார் மாஸ்னா எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அதை யூனிட் பாருங்க, என்ன பண்ணிருப்பாங்க, கிராம் மோல் இன்வெர்ஸ். கிராம் மோல் இன்வெர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், மோலார் மாஸ். அப்ப கிராம்னு கொடுத்தா மாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்ப நம்ம இதுக்கு கொடுத்தோடனே மாஸ் கண்டுபிடிச்சலாம். என்னென்ன அப்படின்னா H2O என்னது 18 தான், கார்பன் டை ஆக்சைடுக்கு 44, மீத்தேனுக்கு என்ன வரும் 16. ஆன்சர் கரெக்டா நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா வாட்டருக்கு என்ன வந்திருக்கு 18. ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ரெடி ஃபார் சேலஞ்ச். அப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா 4.4 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதுல கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ எனக்கு 4.4 கிராமுக்கு என்ன வரும் செக் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, 0.1 மோல்ஸ் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்னும் ஃப்ரண்ட் சார். ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். பர்சன்டேஜ் காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் காம்போசிஷன் நம்ம இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா, காப்பர் சல்ஃபேட் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கு, காப்பர் எவ்வளோ இருக்கும், சல்ஃபேட் எவ்வளோ, ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கும், சல்ஃபர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பர்சன்டேஜில் கண்டுபிடித்து என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் காம்போசிஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க பாருங்க. காப்பர் சல்ஃபேட் பென்டா ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல வந்து காப்பர் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படின்னா 25.245. இது எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, இது ஓவரால் எல்லாத்துக்கும் என்ன பண்ணீங்க, காப்பர் சல்ஃபேட் பென்டா ஹைட்ரேட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய மாலிகுலர் மாஸ் நீங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணி போட்டுக்கணும். அப்ப எனக்கு எவ்வளவு வந்திருக்கு டோட்டல் மாஸ் 249.5 வந்திருக்கு. அதுல காப்பர் எனக்கு எவ்வளவு வந்திருக்கு 63.5. ஓகேங்களா, சல்ஃபருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 32. ஆக்சிஜன் வந்திருக்கு அப்படின்னா எத்தனை ஆக்சிஜன் இருக்கு 4 + 5, அப்போ 144 வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்த நாள் கொடுத்துருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து 10, 5 × 2 இல்லையா, அதனால 10 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். ஓகேங்களா, இப்போ டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா 17.16 ஹைட்ரஜன் பர்சன்டேஜா வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலான்றது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ தானே பண்ணணும் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேங்களா, சிம்பிளஸ்ட் ரொம்ப இருக்குதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ தானே பண்ணிக்கலாம். நீங்க எம்பிரிக்கல் ஃபார்முலான்றது ஃபைன் பண்ணிக்கலாம். மாலிகுலர் ஃபார்முலான்றது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா n × எம்பிரிக்கல் ஃபார்முலா. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம் நீங்க சேர்க்கறீங்களோ அதை என்ன பண்ணிக்கலாம் n × எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்ப n எப்படி கண்டுபிடிக்கலாம், மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ இங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பர்சன்டேஜ் நம்ம போட்டு பார்ப்போம். 4.07% ஹைட்ரஜனும் 24.27% என்ன பண்ணியிருக்கான் கார்பனு, 71.65% என்ன பண்ணிக்கலாம் குளோரின் கொடுத்துருக்கான். ஸோ இதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேட்குறான். மூவ் பண்ணுங்க சார். அப்படியே கொடுத்துக்கிற நீங்க என்ன மாத்தின அப்படின்னா கிவன் மாஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா, கொடுத்துக்கிற பர்சன்டேஜ் நீங்க என்ன மாத்திக்கலாம் கிவன் மாஸா எடுத்துக்கலாம். அப்ப கிவன் மாஸ் டிவைட் பை என்ன கொடுத்துருக்கான் மோலார் மாஸ். அப்ப ஆன்சர் என்ன வந்துடும் எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்திருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட் மோல்ஸ் அதெல்லாம் என்ன பண்ண நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிடும் ஹோல் நம்பர் கிடைச்சிடும், ஹோல் நம்பர் மோல் ரேஷியோ கிடைச்சிடும். ஓகேங்களா, அப்ப CH2
சிஎல்ன்றது எம்பிரிகல் ஃபார்முலா கிடைச்சிச்சு. எம்பிரிகல் ஃபார்முலாவுடைய மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும் நீங்க. ஓகேங்களா, எம்பிரிகல் ஃபார்முலாவுடைய ஃபார்முலா மாஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 49.48 வந்திருக்கு. நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான் என்னது மோலார் மாஸ் கொடுத்துருக்கான். அப்போ என்ன வந்திருக்கு 98.96 டிவைட் பை 49.48. இது ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சலாம், என் வேல்யூ கிடைச்சது, ஹோல் நம்பர் வேல்யூ கிடைச்சது. அப்போ அந்த ஹோல் நம்பரை கூட என்ன பண்ணிக்கலாம், எம்பிரிகல் ஃபார்முலா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், C2H4Cl2 கிடைக்கும். ஓகேங்களா, இதான் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அதை தானே பண்ணியிருக்காங்க, ஷார்ட்டா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுத்துக்கிற வேல்யூ என்ன பண்ண நீங்க, கம்போசிஷன்றது கிவன் மாஸ். ஓகேங்களா, மோலார் மாஸ் அதோடைய கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ் டிவைட் பை என்னது காம்போசிஷன், ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரா வந்திருக்கு 211 வந்திருக்கு. ஸோ அதை அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹைட்ரஜன் தான் 2 வந்திருக்கு. அப்போ CH2Cl மேல குத்த மெத்தட் தான், அதை என்ன பண்ணிருக்காங்க டேபிளர் காலர் மெத்தடா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோன்றது இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ரெஃபரன்ஸ் புக் நீங்க பாத்துங்க. அடுத்து வந்து பேலன்சிங் ஸ்டாக்கியோமெட்ரிக் லிமிட்டிங் ரியேஜன் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன சார் பேலன்ஸ் ஈக்குவேஷனா என்ன, பேலன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு 10 கிராம், இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, வெஜிடபிள்ஸ் எவ்வளோ போடுறோமோ நீங்கள் சமைச்ச பற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெஜிடபிள் தான் இருக்கும். கரெக்டாக சமைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10 இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் போது என்ன பண்ணிக்கலாம், எதுனாலும் எந்த காய்கறினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா சமையல் செஞ்சு போகிறதுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் இருக்கும், நம்ம என்ன கொடுத்தோமோ அதான் இருக்கும். அப்போ ரியாக்டன் ப்ராடக்ட் எனக்கு என்னவா இருக்கும், எப்பவுமே பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த பேலன்ஸ் வர மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேங்களா, அதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது என்ன பண்றாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா C2H6O2 கார்பன் டை ஆக்சைடு H1 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுமா, கார்பனை பேலன்ஸ் பண்ணுமா. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 கார்பன் இருக்கு, C2H6 இருக்கு. ஆனா அந்த பக்கம் என்ன இருக்கு, ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், முன்னாடி 2 போட்டுக்கலாம். சரி, கார்பன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுமா, ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுமா. இந்த பக்கம் ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு, 6 இருக்கு. ஆனா இங்க எத்தனை இருக்கு ஹைட்ரஜன், இந்த பக்கம் வாட்டர் மாலிகுல்ல 2 தான் இருக்கு. அப்ப முன்னாடி என்ன பண்ணலாம், 2 3 போட்டீங்க அப்படின்னா 3 × 2 என்ன பண்ணிக்கலாம், 6 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா C2H6 ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். இந்த பக்கம் ஆக்சிஜனை கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கு, வாட்டர்ல பாத்தீங்கன்னா 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், 4 + 3 7 வந்துடும். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், 7 நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா இங்க 7 இருக்கு, இங்க 7 கொடுக்க முடியாது இல்லையா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், 7/2 O2 கொடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த 2 2 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணா 7 ஆக்சிஜன் தான் இருக்குன்றது கான்செப்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப மீத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 1 மோல் எடுத்திருக்கேன், ஆக்சிஜன் வந்து 2 மோல் எடுத்திருக்கேன். அப்போதான் என்ன கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் கிடைக்கும்ன்றது ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ வந்து அந்த 1 மோல்ன்றது என்ன சொல்றாங்க, ஸ்டாக்கியோமெட்ரில வந்து 1 மாலிகூல் சொல்றாங்க. அந்த 2 மோல்ஸ்ன்றது என்ன சொல்லிக்கலாம், 2 மாலிகூல்ஸா சொல்லிக்கலாம். 2 மோல்ஸ்ன்றதுனா 1 மோல்ஸ்ன்றது என்ன பண்ணிக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு 1 மாலிகூல் சொல்லிக்கலாம். 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர்ன்றது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது அப்படியே மாஸ்ல எழுதுனீங்கன்னா என்ன வந்திருக்கு, 16 கிராம். மீத்தேனுடைய மாஸ் வந்திருக்கு 16 கிராம் வந்திருக்கு. 2 ஆக்சிஜனுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 32, 2 × 32. ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்திருக்கு 44 வந்திருக்கு. இதே 2 வாட்டர் மாலிகுலரா இருந்தா என்ன பண்ணிருக்காங்க, 2 × 18 வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் காம்போசிஷன் பண்ணியிருக்கான் 48 கிராம் ஆஃப் மீத்தேன் கொடுத்துருக்கான். கிராமில் கொடுத்துருக்கேன். நம்ம என்ன பண்ணணும், வாட்டருடைய மாஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, மீத்தேனுடைய மாஸ் வேல்யூ கொடுத்துருக்கான் 48 கிவன் கொடுத்துருக்கான். கிவன் 48, மீத்தனுடைய மோலார் மாஸ் வந்து 16 தான். அப்போ 48 டிவைட் பை என்ன பண்ணிக்கலாம் 16 இன்ட்டு வாட்டருடைய மோலார் மாஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான் இங்கே 36. ஏன்னா 2 வாட்டர் மாலிகுல் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணிக்கலாம் 36 கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு 108 கிராம் ஆஃப் வாட்டர்னு வந்திருக்கு. ஓகேங்களா. ஏன்னா 16 போட்டிங்க அப்படின்னா எத்தனை டைம் வரும் 48 4 டைம் வருமா. 4 இன்ட்டு என்ன பண்ணலாம் 36 போட்டிங்க அப்படின்னா எனக்கு 108 கிராம் ஆஃப் வாட்டர்னு வந்துடும். ஓகேங்களா. இதான் கொஸ்டின். கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் இதான். இது நீட்டில் கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் சார். இப்போ இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க என்ன பண்ணலாம் சேலஞ்சை பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் காட்டுங்க சார். ஓகே, அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் 2 moles ஆஃப் கார்பன் பர்ன் இன் ஹேர். ஓகேங்களா. சரி, ஆன்சர் காட்டுங்க சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே சார். அப்போ 1 mole ஆஃப் கார்பன் ப்ரொடியூஸ் ஆகுது என்ன சொல்றாங்க 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. 2 moles ஆஃப் கார்பன் ப்ரொடியூஸ் ஆகுது வந்து 2 moles டிவைட் பை 1 moles இன்ட்டு 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 1 mole கார்பன் என்ன பண்ணணும் 44 கார்பன் டை ஆக்சைடு வந்திருக்கு. அப்போ இங்க என்ன கொஸ்டினை கேட்டிருக்கான் 2 moles ஆஃப் கார்பன் வந்துச்சு அப்படின்னா அப்போ 1 டிவைட் பை 2 டிவைட் பை 1 இன்ட்டு 44 போட்டால் போதும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் கிவன் எனக்கு அவனே கொடுத்துட்டான் 2ன்னு. அப்போ என்ன பண்ணிக்கலாம் 2 இன்ட்டு 44 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வந்துடும் 88 வந்துருக்கும். ஒரு மோல் எடுத்தா 44 வரும். அப்போ 2 மோல் எடுத்தா 88. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ். லிமிட்டிங் ரியேஜென்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன பண்ணுமா ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணுவோம். ரெண்டாவது எவ்வளோ மோல்ஸ் வந்திருக்கு என்ன பண்ணோம் மோல்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் ஈச் காம்பவுண்ட்லயும். அடுத்து கொடுத்துக்கிற மோல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நீங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் கோபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா கோபிஷியன்ட் வச்சு இதுல எது சிம்பிளஸ்டா இருக்கோ அதுதான் என்ன பண்ணணும் லிமிட்டிங் ரியேஜென்ட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சார் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேசரி எடுத்துருக்கோம். கேசரி செய்யறதுக்கு வந்து இது எல்லாமே நம்ம புக்ல கொடுத்துருக்க கான்செப்ட் தான். கேசரி செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துப்போம் ரவையும் சுகரும் எடுத்துப்போம். ஓகேங்களா. யாரை பொறுத்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுகரை பொறுத்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகாது, ரவையை பொறுத்து தான் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த ரவை தான் யாரு லிமிட்டிங் ரியேஜென்ட். சுகர் நீங்க எவ்வளவுதான் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் மட்டும் தான் வரும், ஆனா குவான்டிட்டி வராது. அப்ப அந்த சுகர் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸஸ் ரியேஜென்ட். இதெல்லாம் நம்ம புக்ல என்ன பண்ணிருக்கான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளா இதான் கொடுத்துருப்பாங்களே. ஓகேங்களா. அதனால தான் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் சார் கொஸ்டின் நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் பண்ணிக்கலாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். N2 + 3H2 NH அமோனியா கொடுத்துருக்காங்க. அமோனியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆனா அமோனியா நம்ம N2 கேஸ் என்ன சொல்றாங்க எனக்கு 50 கிராம் எடுத்துக்கிறாங்க. ஹைட்ரஜன் கேஸ் வந்து 10 கிராம் எடுத்துருக்காங்களாம். அப்போ கிவன் மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ் போட்டிங்க அப்படின்னா 17.86 × 10⁻2 மோல்ஸ் வந்திருக்கு. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 10 kg டிவைட் பை என்ன கொடுத்துருக்காங்க 2.016 கிராம் கொடுத்துருக்காங்க. 4.96 × 10⁻3 மோல்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ கிவன் மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல ஓகேங்களா கொடுத்துற வேல்யூ நீங்க அப்படியே எழுதிக்கங்க. 17 கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் வந்து 4 கொடுத்துருக்காங்களா அதை அப்படியே எழுதிட்டு இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் ஹைட்ரஜன் என்ன வரும் 1 வரும், ஹைட்ரஜன் என்ன வரும் 3 வருமா. அப்ப என்ன பண்ணிக்கலாம் ஹைட்ரஜன் டிவைட் பை என்ன பண்ணிக்கலாம் 3 கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே இது ரெண்டுத்துல நீங்க வேல்யூ பாருங்க. ஓகேங்களா. எந்த வேல்யூ வந்து என்ன பண்ணிருக்கு கம்மியா இருக்கோ அதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா 1.65 தான் வந்திருக்கு. ஆனா நைட்ரஜன் என்ன வந்திருக்கு 1.78 வந்திருக்கு. இதுவும் 10⁻3 தான், அதுவும் 10⁻3 தான். அப்போ 1.6 தானே பண்ணோம் கம்மியானது. அப்ப கம்மியானது தானே சொல்றாங்க லிமிட்டிங் ரியேஜென்ட், அதிகமானது என்ன சொல்லிக்கலாம் எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கம்மியானது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜென்ட், எக்ஸஸ் அதிகமா இருந்தா பண்ணிக்கலாம் எக்ஸஸ் ரியேஜென்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
ஓகே, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லிமிட்டிங் ரீஜன் H2 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால்குலேட் த பேஸ்ட் ஆன். அப்போ ரிமைனிங் நம்ம கண்டுபிடிச்சோன்னே ஹைட்ரஜன் தான் என்ன பண்ணிருச்சு எனக்கு லிமிட்டிங் ரீஜன் கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா கிராம் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு NH3 எனக்கு எவ்வளவு ஃபார்ம் ஆகும் அப்படின்றது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட்ரஜனுடைய மோல்ஸ் என்ன பண்ணிக்கணும் நீங்க மேல குத்துற வேல்யூ இருக்கு இல்லையா எனக்கு 4.96 10^3 divided by 3 moles into 2 moles of ammonia. இதெல்லாம் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்திருக்கு 3.3 10^3 moles of ammonia கிடைச்சிருக்கு. அப்போ கொடுத்துக்கிற கிவன் மோல்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிவன் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ். ஓகேங்களா, அது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 56.1 kg அப்படின்றது என்ன பண்ணி நம்மளுக்கு ஆன்சரா வரும். ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தேன் அப்படின்னா லிமிட்டிங் ரீஜன் கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த லிமிட்டிங் ரீஜன்ல வந்து யார் வந்து லிமிட்டிங் ரீஜென்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஹைட்ரஜன் என்ன பண்ணுவோம் லிமிட்டிங் ரீஜென்ட் எடுத்திருக்கோம். நைட்ரஜன் வந்து பார்த்தா அப்படின்னா எக்ஸஸ் ரீஜென்டா எடுத்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். இது இன்னொரு ப்ராப்ளம் என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம பார்ப்போம். ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபர்ஸ்ட் என்ன சொல் கொடுத்துக்கிற வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா HCl கூட MnO2 சேர்ந்தீங்க அப்படின்னா வாட்டர் பிளஸ்
இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? ஸ்கிரீன் ஆன் பண்ணுங்க சார். நல்லா வந்துருச்சு சார். ஓகே சார். ஓகேப்பா. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா HCl 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம கோபிஷன் வந்து 4 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 0.3 மோல்ஸ் வந்திருக்கு. ஸோ 0.3 மோல்ஸ் டிவைட் பை என்ன பண்ணிக்கலாம் 4ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0.075 வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா MnO2க்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 0.1 டிவைட் பை 1ன்னு வந்திருக்கு. 0.1ன்றது வந்து பாத்தீங்கன்னா மோல்ஸ். 1ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்காங்க பாரு, பேலன்ஸ்டா கோபிஷன் 1ன்னு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா HCl தானே பண்ணோம், ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதான் அப்பதான் பண்ணிக்கலாம், HCl தான் நீங்க லிமிட்டிங் ஏஜென்டா எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, அப்ப நம்ம என்ன ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மோல்ஸ் அப்படின்னா பண்ண Cl2 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு கிடைச்சிக்கிறது என்னது 0.3 மோல்ஸ் வந்திருக்கு, HCl வந்திருக்கு. கொஸ்டினா கேட்டிருக்கான் 4 மோல்ஸ் கேட்டிருக்கான். அப்போ 0.3 டிவைட் பை என்ன பண்ணீங்கன்னா கிவன் மோல்ஸ் டிவைட் பை குத்துற மோல்ஸ் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்திருக்கு 0.07 வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வேல்யூ வச்சு என்ன பண்ணிக்கலாம், யாரு கொஸ்டின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குளோரின் என்ன பண்ணணும் மாஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ குளோரின் மாஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா 0.075 வந்திருக்கு இல்லையா? இன்ட்டு 71 போட்டீங்கன்னா 71ன்றது யாரு அப்படின்னா குளோரினுடைய மோலார் மாஸ் வேல்யூ. ஓகேங்களா? அப்ப ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 5.325 கிராம் தான் என்ன பண்ணிருக்கேன் கரெக்டான ஆன்சர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோன்றது என்ன பண்ணிருக்கோம் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஹெண்டிங்ல வந்துருச்சு. ஓகேங்களா? லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம், மாஸ் பர்சன்டேஜ், மோல் ஃபிராக்ஷன், மோலாரிட்டி, மோலாலிட்டி. இது பார்த்துட்டோம் அப்படின்னா லெசன் ஆச்சு நம்மளுக்கு கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? லாஸ்ட் மூவ் பண்ணுங்க சார். மூவ் பண்ணுங்க சார். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு தி வேர்ல்ட் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ், பிரான்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோஜினியஸ் மிக்சர் 2 or more சப்ஸ்டன்ஸ் தானே பண்ண எனக்கு வேர்ல்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், சொல்யூஷன்ல என்ன ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா எனி ஸ்பேஸ்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு என்ன பண்ணும் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் லிக்விட்ல, பிரான்ஸ்லாம் என்ன பண்ணும் சாலிட் ஸ்டேட்ல, ஹேர்ல என்ன பண்ண எனக்கு கேஸ் ஸ்டேட்ல பிரசென்ட் ஆயிருக்கு. அப்போ இது எல்லாமே சொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, சொலிட் பிளஸ் சால்வெண்ட் தானே பண்ணணும் நம்ம சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். சொலிட் பிளஸ் சால்வெண்ட் தான் சொல்யூஷன் சொல்லுவோம். சொலிட் எப்படி இருக்கணும், ஒரு சப்ஸ்டன்ஸை டிசால்வ் பண்ணணும். ஓகேங்களா? சால்வெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து டிசால்வ் ஆகும். ஓகேங்களா? சால்வெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் விச் டிசால்வ் அதர் சப்ஸ்டன்ஸ். அதர் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ண இந்த சால்வெண்ட்டை டிசால்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சொல்லிட்டு நீங்க எப்பவுமே என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்மாலர் அமௌண்ட் தான் எடுத்துக்கணும் தென் சால்வெண்ட்டை விட. ஓகேங்களா? அதான் சொல்யூஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரவுண்ட் காஃபி சொல்லிட்டே எடுத்துக்கீங்க, பிளஸ் என்ன பண்ணிக்கலாம் வாட்டர் என்ன பண்ண சால்வெண்ட், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சொல்யூஷன் கிடைச்சிரும். ட்ரிங்கிங் காஃபின்னு சால்ட் பிளஸ் வாட்டர் சால்ட்டி வாட்டர் ஆயிடும். காப்பர் சல்பேட் பிளஸ் வாட்டர் காப்பர் சல்பேட் சொல்யூஷனா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்யூஷனுக்கானது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மாஸ் பர்சன்டேஜ், மோல் ஃபிராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ். மாஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை என்ன சொல்லலாம் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படின்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2 கிராம், அதாவது வாட்டர்ன்றது சொல்யூஷன், வாட்டர்ன்றது என்ன பண்ணிக்கலாம் சால்வெண்ட், 2 கிராம்ன்றது என்னது சொல்யூட். அப்ப சொல்யூட் கூட என்ன பண்றீங்க நீங்க சால்வெண்ட் ஆட் பண்ணாதான் சொல்யூஷன் சொல்லியாச்சு. மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படின்னா 2 கிராம் என்ன பண்ணிக்கலாம் மேல போட்டுக்கணும். சொல்யூஷன் அப்படின்னா 2 + 18 என்ன பண்ணணும் கீழே போட்டுக்கணும். இன்ட்டு பர்சன்டேஜ் நீங்க போட்டீங்கன்னா எனக்கு என்ன வரும் 2
டிவைட் பை 20 இன்ட்டு 100 கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்கானா, அப்ப இந்த 0க்கு 0 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணீங்கன்னா 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப ஆன்சர் என்ன வரும், 10%. 18 என்ன வந்திருக்கு, 20ல எனக்கு 200 என்ன வரும், எனக்கு 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மோல் ஃபிராக்ஷன். மோல் ஃபிராக்ஷன் என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, number of moles of compound divided by total number of moles of all the compounds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோல் ஃபிராக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 10 மோல் இருக்கு அப்படின்னா 1 மோலுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 10 மோல்ஸ் இருக்கு சார், போட்டுக்கலாம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்துக்கிற வேல்யூ நம்பர் ஆஃப் மோல்ஸ் யாரு கண்டுபிடிக்கணுமோ அவங்க மேல போட்டுலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கீழே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் மோல் ஃபிராக்ஷன் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகேங்களா, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸேன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப NA டிவைடட் பை NA பிளஸ் NB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப XB என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு NB டிவைடட் பை என்ன சொல்றேன், NA பிளஸ் NB. அப்ப XB-னா NB-ன்னு கொடுத்துக்கணும், XA-னா NA-ன்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா, இதான் வந்து மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப XA பிளஸ் XB என்ன சொல்லிக்கலாம், 1 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். XA பிளஸ் XB என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, மோல்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 4 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 ml கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 4 அது வந்து தலைகீழாக மாறி இருக்கு. ஓகேங்களா, அப்படியே உல்டாவா மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ண 4 டிவைட் பை 4 பிளஸ் 6 என்ன பண்ணீங்க நீங்க போட்டீங்க அப்படின்னா 0.4 வரும். 6ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மோல்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 6 பிளஸ் 4 வரும், 10 வரும். அப்போ 0.6 வரும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 1 வரும். எப்போ XA பிளஸ் XB வேல்யூ என்ன பண்ண எப்பவுமே 1 தான் வரும்ன்றது நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மொலாரிட்டி. ஓகேங்களா, மொலாரிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு சொல்லிட்டு எடுத்து நீங்க லெட்டர்ல போட்டீங்கன்னா எவ்வளவு அயான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கத்தானே சொல்றது மொலாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யூனிட் என்ன சொல்றாங்க, மோல் லிட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோல் பவர் என்ன பண்ணா லிட்டர் இன்வெர்ஸ் நம்ம சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகேங்களா, இதான் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் அந்த காம்பவுண்ட் என்ன பண்றீங்க, டைல்யூட் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், M1 B1 M2 B2 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாட்டரை நீங்க ஆட் பண்ண M1 B1ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோல்ஸ் எடுத்துருப்பீங்க, ஒரு வால்யூம் எடுத்துருப்பீங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மோல்ஸ் எடுத்துருப்பீங்க, இன்னொரு வால்யூம் எடுத்துருப்பீங்க. அது ரெண்டு என்ன பண்ணும், ஈக்குவலா வச்சுட்டீங்க அப்படின்னா யார் வேணாலும் பண்ணலாம், நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது டைலூஷன் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன சொன்னாங்க, M1 B1 M2 B2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார். ஓகே, நெக்ஸ்ட் சார். ஓகே, கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே, அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா NaOH வந்து 4 கிராம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பண்ண எனக்கு 250 ml போட்டு கரைக்கணுமா. சோடியம் ஹைட்ராக்சைடு 4 ml எடுத்து என்ன பண்ணா 250 ml போட்டு நீங்க டிசால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த 4 கிராம் என்ன பண்ணிக்கலாம், 4 கிராம் டிவைட் பை கிவன் மாஸ் மோலார் மாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 40 கிராம் சொல்றாங்க. அப்போ 4/40 சொல்லிக்கலாம் 0.1 வந்துடும். அப்ப 0.1 டிவைட் பை என்ன சொல்லலாம் அப்படின்னா 250 ml வச்சுக்கேன் 0.25 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. அப்ப ஆன்சர் என்ன வரும், 0.4 லிட்டர் இன்வெர்ஸ்னு வரும். ஓகேங்களா, இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகேங்களா, இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் சோடியம் அசிடேட் வேல்யூ வேணும்னு கேட்கறாங்க. மேக் 500 ml ஆஃப் என்ன பண்ணோம் 0.375 மோலார் அக்வா சொல்யூஷன் கொடுத்துருக்கான். மோலார் மாஸ் வேல்யூ கொடுத்துட்டான். அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னா மோலாரிட்டி வேல்யூ கொடுத்துட்டான். ஓகேங்களா, இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறான், மாஸ் கேட்கறான். யாருடைய மாஸ் கேட்கறான்,
சோடியம் அசிட்டேட்டுடைய மாஸ் கேட்குறான். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அது தெரியாது. ஓகேங்களா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் மொலாரிட்டி கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ண 0.5 லிட்டர்னு கொடுத்துட்டான். அப்போ 0.5 லிட்டர் என்ன பண்ணிக்கலாம், அந்த பக்கம் கொண்டு போயிட்டா அப்படின்னா ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு 0.1875 வரும். அப்போ அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், அதான் மோல்ஸ். ஓகேங்களா, அந்த மோல்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ் வேல்யூ கொடுத்துருக்கான் 82. எனக்கு என்ன வந்திருக்கு, மோல்ஸ் 0.18 வந்திருக்கு. அது கூட என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15.375 கிராம் என்ன பண்ணியிருக்கு, எனக்கு எக்ஸாக்டா வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சார் மொலாலிட்டி. ஓகேங்களா, மொலாலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் பர் கிராம் கிலோகிராம் பர் சர்வன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம் என்ன பண்ணிக்கலாம், டினோ பண்ணிக்கலாம் மோல் கிலோகிராம் இன்வெர்ஸ். மொலாரிட்டி பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் மாஸ் ஆஃப் சால்வன். அதேதான் லிட்டர்ல போட்டீங்கன்னா மொலாரிட்டி, கிராம்ல போட்டீங்க அப்படின்னா சால்வன்ட் மாசம் சொல்லிக்கலாம். அவ்வளவுதான், மொலாலிட்டின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சார் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2.5. நெக்ஸ்ட் சார் ஓகே 3 மொலாரிட்டி என்ன பண்ணிருக்காங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க 3 மோல் லிட்டர் கொடுத்துருக்காங்க. NaCl வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா மோல்ஸ் தான் வந்திருக்கு 3 மோல்ஸ். ஓகேங்களா, அப்ப மாஸ் ஆஃப் NaCl வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. 3 × 58.5 என்ன வரும் அப்படின்னா 170.5 வரும். கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னா மொலாலிட்டி கேட்கறாங்க. ஓகேங்களா, அப்போ குத்துக்கிற வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்கான். டென்சிட்டி எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அவனே கொடுத்துருக்கான் டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கான். 3mன்றதுனா 3 மோல்ஸ்னு அர்த்தம். 3mன்றதுனா சொல்லிக்கலாம் 3 மோல்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். அப்ப எனக்கு குத்துக்கிற வேல்யூ என்ன பண்ண, டென்சிட்டி என்ன பண்ண கிராம் மாத்தணும் அப்படின்னா இன்ட்டு 1000 என்ன பண்ண, நீங்க 1000 ml டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாறிடும் அப்படின்னா கிராம் எனக்கு கிராம மாறிடும். ஸோ கிராம் என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் மாத்துங்க சார். ஓகேங்களா, குத்துக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 1215 வந்திருக்கு கிராம். எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 170.5 கிராம் பிளஸ் என்ன பண்ணிருக்கேன் மாஸ் ஆஃப் சால்வன் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன வந்துருக்கு 1074.5 கிராம் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணிக்கலாம் 3 மோல்ஸ் டிவைடட் பை 1.0745 கிராம் கிலோகிராம் டிவைட் பை என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுத்தையும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா மொலாரிட்டி வேல்யூ கிடைச்சிடும். அப்ப 2.749 மொலாரிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இதான் ஆன்சர். ஓகே, மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தா அப்படின்னா லெசன் கம்ப்ளீட்டட், சம்மரி கொடுத்தாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெசன் என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஹலோ சார். சொல்லுங்க சார். Any doubts? Any doubt for students? ஓகே, ரிமைனிங் எத்தனை பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.